கேபிள் டிவி டிஜிட்டல் மயம் குறித்த விவாதத்தில் இருக்கிறோம். அதாவது இன்று முதல் செட்டா பாக்ஸ் இல்லாத வீடுகளில் கேபிள் டிவி தெரியாது என்ற ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த விவாதத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதாவது நமக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் சொன்னது போல கடலோரத்தில் இருக்கும் போது செட்டா பாக்ஸ்கள் சீக்கிரமே பழுதாகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்று தெரிவித்தீர்கள். ஆனால் அப்படி இல்லை, நீண்ட நாட்களாக நாங்கள் செட்டா பாக்ஸ்களை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறோம், அப்படி எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை என்பது போன்ற தொலைபேசி அழைப்புகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த கருத்தை பதிவு செய்து நம் விவாதத்தை தொடரலாம். இப்போ என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு முக்கியமாக கேட்க வேண்டும் என்றால், நமக்கு ஒரு பிரச்சனை கேபிள் டிவியில் ஏற்படும் போது நீங்கள் சொல்கிறீர்கள் ட்ராயில் போய் பொதுமக்கள் கேட்க வேண்டும் என்கிறீர்கள், இல்லாவிட்டால் எம்எஸ்ஓ போய் கேட்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள். ஏனென்றால் சிறிய கேபிள் டிவி ஆபரேட்டர்களால் எங்களால் பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியாது என்கிறீர்கள். அவர்கள் யாரிடம் முறையிட முடியும்? சிறிய கேபிள் டிவியை வைத்திருப்பவர்கள் எம்எஸ்ஓவிடம் தான் முறையிட முடியும். இதுல எல்லாத்துக்குமே எஜமானர் எம்எஸ்ஓ தான். அவர் தான் வந்து வைக்கிறது தான் சட்டம், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அங்க வரணும். அதுதான் வந்து மத்திய அரசாங்கமே வந்து நிர்ணயம் பண்ணி கொடுத்து கொத்தடிமைகளாக மக்களையும் கொண்டு போய் விட்டது கேபிள் ஆபரேட்டிங். சென்னையில் எத்தனை எம்எஸ்ஓக்கள் இருக்கிறார்? எம்எஸ்ஓக்கள் சென்னையில பார்த்தோம்னாக்கா எஸ்சிபி அப்படி என்ற எம்எஸ்ஓவும் ஜாக் என்ற எம்எஸ்ஓவும் இப்போது இருந்து கொண்டிருக்கிறது. அது இல்லாமல் இப்போது அரசு கேபிள் டிவியும் தன்னுடைய பங்களிப்பை ஆக்கி கொண்டிருக்கிறது. இந்த 3 எம்எஸ்ஓக்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மிச்சம் பார்த்தோம்னா ஒரு 8 பேருக்கு லைசன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டு லைசன்ஸை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அவங்க யாரும் இன்னும் வெளியே வரல. இந்த 3 எம்எஸ்ஓக்கள் சென்னையில் இருக்குது. நிச்சயமாக நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது ஸ்ரீதர் என்ற நேயர் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ஸ்ரீதர், சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. சாதாரண சம்பாதிச்சு தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் வாடகை வீட்டுல தான் சார் இருக்கோம். கொஞ்ச நாளுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து எல்லா பே சேனலுமே வந்து நல்ல சேனல்ல வந்து 100 ரூபாயிலே வாங்கிட்டாங்க சார் ஆபரேட்டர். ஆனா இப்போ வந்து செட்டா பாக்ஸ் தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுநடுல விளம்பரம் வந்து சார். ஒரு 3 சேனல் பார்த்துட்டு இருக்கேன்னா நடுநடுல அந்த விளம்பரம் போட்டுறாங்க சார். நாங்க வந்து என்னங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேட்டர் கேட்டேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லங்க நாங்க என்னங்க பண்ண முடியும், எஸ்சிவின்றவங்க தான் அப்படிதான் பண்றாங்க, நாங்களாம் எதுவும் பண்றது இல்லை அப்படின்னு சொல்றாங்க சார். இது என்ன சார் பண்ணலாம்? 6 மாசம் முன்னாடி எல்லா சேனலுமே நல்லா பார்க்க முடியும் சார். நல்லா இருந்தது, எல்லா சேனலுமே நல்லா இருந்தது. நிச்சயமாக ஸ்ரீதர், உங்களுடைய சந்தேகத்திற்கு ஜான் கென்னடி பதிலளிப்பார் என்ற கருத்து. ஜான் கென்னடி, அதாவது கேபிள் மூலம் நாம் ஒரு படத்தை பார்த்துக் கொண்டிருக்கும் போது, நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கும் போது இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தன்னுடைய விளம்பரத்தை வெளியிட்டு இன்று முதல் இந்த செட்டா பாக்ஸ் இல்லாவிட்டால் படம் தெரியாது என்பது போன்ற ஒரு கார்டுகள் தொடர்ந்து வருவதாக சில நாட்களாகவே புகார்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதனை தடுக்க என்ன வழி இருக்கிறது? இப்படி நடக்கும் போது நாம் எங்கு முறையிடுவது? இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ஜான் கென்னடி? நன்றி ஸ்ரீதர். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது முன்னால சென்னை மாநகர கேபிள் டிவி ஆபரேட்டர் அசோசியேஷன் சங்கத்தின் சார்பிலே தமிழக கேபிள் டிவி வாடிக்கையாளருக்கு மாத்திரமல்ல, இந்த தேசத்தில் இந்திய தேசம் முழுவதும் இருக்கிற கேபிள் டிவி வாடிக்கையாளருக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் சங்கத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் கேட்ட கேள்வியில இந்த தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு விளம்பரம் வருகிறது. அது என்ன விளம்பரம்? நீங்கள் செட்டா பாக்ஸ் மூலமாக மாத்திரமே இனிமேல் நீங்கள் நிகழ்ச்சியை பார்க்க முடியும் என்று சொல்லி விளம்பரம் வருகிறது. அந்த விளம்பரத்தை ஏன் செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்களுக்கு இந்த செட்டா பாக்ஸ் குறித்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அதை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதாவது நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். நாங்கள் பல முறை நாங்கள் ஆபரேட்டர்களாக மக்கள் மத்தியிலே இந்த ஒரு காரியத்தை எடுத்து சொல்லி இருக்கிறோம். இது போல வருகிற மாதங்களுக்குள்ளாக இந்த செட்டா பாக்ஸ் மூலமாக மாத்திரமே நிகழ்ச்சிகள் பார்க்க முடியும், ஆகையால் நீங்கள் செட்டா பாக்ஸ் வாங்கிக் கொள்ளும் சொல்லி நாங்கள் நிறைய முறை நாங்கள் ஆபரேட்டர்களாக சிறிய அளவிலே இந்த விளம்பரங்களை செய்திருக்கிறோம். ஆனால் இது பெரிய அளவில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எம்எஸ்ஓக்கள் மாத்திரமே இதை செய்ய வேண்டும். எம்எஸ்ஓக்கள் இந்த செட்டா பாக்ஸை குறித்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது ட்ராயுடைய நிபந்தனையில் ஒன்று. அதன்படியாக மாத்திரமே இந்த எம்எஸ்ஓக்கள் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் நடுவில் இப்படியாக செட்டா பாக்ஸ் குறித்த முக்கியத்துவத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு காரியத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். செட்டா பாக்ஸை பற்றி மாத்திரம் சொல்வது அல்லாமல் அந்த செட்டா பாக்ஸ் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற பயன்கள் என்ன என்று சொல்லி சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, செட்டா பாக்ஸ் மூலமாக பார்க்கக்கூடிய சேனல்கள் எத்தனை, என்னென்ன சேனல் பார்க்க இருக்கிறீர்கள், அதற்கு எத்தனை பைசா செலவு செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அதை சரியாக செய்ய வேண்டும். அதை செய்வார்கள், அதை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்ல விரும்புகிறேன். இந்த கேபிள் ஆபரேட்டர், வாடிக்கையாளர்கள் மற்றும் எம்எஸ்ஓ இந்த 3 பேரும் சேர்ந்து மாத்திரமே இந்த டிஜிட்டல் முறையை அமல்படுத்த முடியும், அமலுக்கு கொண்டு வர முடியும், வெற்றிகரமாக செய்ய முடியும்.
இதில் யார் ஒருவர் ஒத்துழைக்காவிட்டாலும் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் என்பது வீணாய் போய்விடும். ஆகையால் இதை மூன்றும் கண்காணிக்கும் பொறுப்பாக ஒருவரை நியமித்திருக்கிறார்கள். மத்திய அரசு இந்த இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி என்ன செய்திருக்கிறது, இந்த மூன்று பேரையும் கண்காணிக்கும்படியாக எம்எஸ்ஓக்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் சேட்டலைட் சேனல்ஸ் இந்த மூணு பேரையும் சேர்ந்து காரியங்களை சரியாய் செய்கிறார்களா என்று சொல்லி கண்காணிப்பதற்கு ஒருவர் உண்டு, நோடல் ஆபீசர் என்று சொல்லுவார்கள். நோடல் ஆபீசர் சென்னைக்கு ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இந்த காரியங்களை சரிபார்க்க வேண்டும். பொதுமக்களுக்கு சரியான விஷயங்களை கொண்டு செல்கிறார்களா, எம்எஸ்ஓக்கள் சரியான விஷயத்தை சரியான காரியங்களை வெளியே கொண்டு வருகிறார்களா, இது மக்களுக்கு சரியாய் சென்றடைகிறதா என்று சொல்லி அதை கண்காணிக்கும் பொறுப்பை நோடல் ஆபீசருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த நோடல் ஆபீசர் தன் கடமையை சரியாய் செய்யாத பட்சத்தில் இந்த டிஜிட்டல் முறை பொதுமக்களுக்கு பெரிய பாரமாய் ஏற்பட்டு போகும் என்பது எங்களுடைய கருத்தாய் பதிவு செய்ய விரும்புகிறேன். நிச்சயமா. அதாவது இவர் சொல்லும்போது ஒரு கருத்தை சொல்கிறார், இப்படி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் மாதிரியான ஒரு கார்டை பிளே செய்வது என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக என்று தெரிவிக்கிறார். ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை இப்படி ஒரு விளம்பரத்தை அவர்கள் செய்வார்கள்? நிகழ்ச்சிக்கு நடுவுலன்னு சொன்னார் இல்லையா, நிகழ்ச்சியே இது காடாதான் போயிட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிக்கு நடுவில் வரல, அந்த நிகழ்ச்சியே மொத்தமா இல்லாம இந்த காடு மட்டும்தான் போயிட்டு இருக்குது. சார் சரியா கவனிச்சிருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். இப்போது இன்னொரு முக்கியமான பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும். அதாவது அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கு இந்த டிஏஎஸ் உரிமம் வழங்குவதை மத்திய அரசு தாமதப்படுத்தி வருகிறது. இது குறித்து தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து பேசி வருகிறார். இதுல என்ன சிக்கல் இருக்கிறது? ஒரு மாநில அரசு நடத்தும் நிறுவனத்திற்கு மாதிரியான உரிமத்தை வழங்குவதில் என்ன சிக்கல்களை மத்திய அரசு எதிர்கொள்கிறது? ஏன் இதற்கான உரிமம் மறுக்கப்படுகிறது? சார், இதுல பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசு தான் 2007 2008 இருந்தது. அதே அமைச்சர்கள் தான், இதே அரசாங்கம் தான் 2008 இந்த மாநில அரசுக்கு டிஜிட்டல் உரிமம் வழங்கப்பட்டது. அந்த கேஸ்ன்ற அந்த லைசன்ஸை கொடுத்துச்சு. கேஸ்ன்ற லைசன்ஸை கொடுக்கும் போதே இதே ட்ராய் உயிரோடு இருந்துச்சு. இந்த மத்திய அரசும் நடைமுறைப்பட்டு தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் இணைந்துதான் அந்த லைசன்ஸ் கொடுத்தாங்க. இந்த லைசன்ஸை வாங்கிய தமிழக அரசு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தமிழகத்துல 4 கண்ட்ரோல் ரூம் போட்டுச்சு. கிட்டத்தட்ட நம்ம தமிழகத்தினுடைய மக்களுடைய வரிப்பணம் 60 கோடி ரூபாய் அன்னைக்கு முதலீடுன்றாங்க, 400 கோடி ரூபாய்ன்றாங்க. எது உண்மை நமக்கு தெரியாது. ஆக 60 கோடின்னு வச்சுக்கிட்டுங்கன்னா கூட அந்த 60 கோடி ரூபாய் தமிழக மக்களுடைய வரிப்பணம் அன்னைக்கு விளைவிச்சது. அந்த விதைத்த அந்த வரிப்பணத்தின் மூலமாக 4 கண்ட்ரோல் ரூம் ரெடி பண்ணி அதை இன்றைக்கு புனரமைத்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தொழிலை கேஷ் லைசன்ஸ் வைத்துக் கொண்டு ஒருத்தர் இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தான்னா ஒரு புனரமைக்கும் போது அதுக்கு இந்த லைசன்ஸ் வேணும், டேஷ் லைசன்ஸ் ஒன்னா அதை ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க வேண்டியதுதான் கட்டாயம் ஒழிய அதை விட்டு போட்டு இன்றைக்கு அந்த லைசன்ஸை நம்பி இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மக்கள் வரி பணத்திலிருந்து பொதுமக்கள் நன்மையடைய வேண்டும் என்பதற்காக ஒரு 50 கோடி ரூபாய்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா இவ்வளவு வரிப்பணத்தையும் கொண்டு போய் மத்திய அரசு மாநில அரசு கொண்டு போய் முதலீடு பண்ணியிருக்க நேரத்தில் அதை இன்றைக்கு தடை செய்வது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. ஒரு தொழிலை செய்வதற்கு அவர்கள் இருக்கிறாங்க தைரியத்தில். இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த மாநில அரசு கேபிள் டிவி தொழில் அந்த கொண்டு வர்றதுக்கு முன்னாடி ஆபரேட்டர்கள் பார்த்தோன்னா 150 ரூபாய்கள் எல்லாம் கட்டி கொண்டிருந்தார்கள். பொதுமக்கள் எல்லாம் பார்த்தா எக்கச்சக்கமா. தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக சென்னையை சேர்ந்த கண்ணன் என்ற நேயர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்காக காத்திருக்கிறார். கண்ணன், சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம் சார், நான் கண்ணன் பேசுறேன் சார். சொல்லுங்க கண்ணன். அதாவது நாங்க ஒரு 2 மாசத்துக்கு முன்ன வீடு வீடா இந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கட்டணுங்க. முதல்ல அட்வான்ஸ் 500 ரூபாய் கட்டுங்கன்னு சொல்லி வாங்கி போனாங்க. 500 ரூபாய் வாங்கி போனாங்க. வாங்கி போய் 2 மாசம் ஆகுது. 2 மாசமா நாங்க இப்ப போய் ஒரு போன வாரம் கேட்டது என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் டிஜிட்டல் அந்த இது வரல ஒன்னா, அதுக்காக நாங்க வெயிட் பண்ணி இருக்கிறோம். அது வந்த பேர் நாங்க கொடுத்துருவோம். இப்ப சுமங்கலி ஒரே எங்களை தொல்லை பண்றாங்க. நாங்க என்ன பண்றது தெரியாத முயற்சி எங்களுக்கு அந்த மாதிரி பதில் கொடுக்குறாங்க. நாங்க என்ன பண்றது ஒண்ணுமே தெரியல. ஒரு டிவியை கூட ஒழுங்கா பார்க்க முடியல சார். கொஞ்ச நேரம் வச்சு நாங்க புதிய தலைவர் பாக்குறோமா, உடனே அந்த எல்லை போட்டு ஒரு டிஸ்டர்ப், டிஸ்கவரி பாக்குறோமா ஒரு டிஸ்டர்ப். சரி பரவாயில்ல, அதெல்லாம் சொல்லிட்டு நாங்க தொடர்ந்து ஒரு சேனல் சூஸ் பண்ணி வச்சிருந்தா டக்குன்னு ஒரு 2 நாள் பத்தி எல்லாத்தையும் மாத்தி விட்டுறாங்க. மாத்தி விட்டுட்டு அதே எங்கெங்கயோ போயிட்டு தெரியும் அதை செக் பண்ணி நாங்க கரெக்டா அந்த லைன்ல கொண்டு வந்து வச்சுட்டு எங்களுக்கு பல தொல்லை கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த சுமங்கல் டிவி இருக்கக்கூடாது சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி கண்ணன். அதாவது இந்த நேயர் சொல்வது என்னவென்றால் நிகழ்ச்சிகளை சரியாக பார்க்க முடியவில்லை, இதற்கு நடுவில் விளம்பரங்கள்
செட்டா பாக்ஸ் வாங்குங்கள் என்ற விளம்பரங்கள் வருகின்றன என்பதுதான் இவருடைய கருத்தாக இருக்கிறது. தொழில்நுட்ப ரீதியாக இப்படி செய்யும் போது டிஜிட்டல் மையத்திலும் இதே போன்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதா? எம்எஸ்ஓக்களின் குறுக்கீடு, நிகழ்ச்சிகளுக்கு நடுவில் எம்எஸ்ஓக்கள் குறுக்கிட்டு தாங்கள் விரும்பியதை செய்ய முடியும் என்ற விஷயம் டிஜிட்டலிலும் சாத்தியமா? சாத்தியம்தான். இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, மோனோபொலி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் கொடுக்கறப்போ 6 பேருக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, 6 பேரோ 8 பேருக்கோ லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே இப்ப வர போறாங்க. சோ ஒரு தனியாருக்கு கொடுக்கக்கூடிய லைசன்ஸை ஏன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காம தள்ளி போடுறாங்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்காம தள்ளி போடுறாங்கிறது தெரியல. அந்த மாதிரியான ஆதிக்கத்தை இப்போ எஸ்சிவி ஆகட்டும், மற்ற பிரைவேட் எம்எஸ்ஓக்கள் ஆகட்டும், இப்ப இந்த மாதிரியான இடையூறுகள் ஏற்படுத்துறப்போ கேட்க முடியலே அப்படின்னு நீங்க கேட்டீங்க. இதே ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க அந்த சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவங்கள்ட்ட தாராளமா கேட்கலாமே, ஏன் இந்த மாதிரி இடைஞ்சல் பண்றீங்கன்னு கேட்டோம்னா அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா மக்களுக்காக இருக்க வேண்டிய அரசு தான் அது. அதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த லைசன்ஸை கொடுத்து அதன் மூலமாக இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் பொதுமக்களுக்கு சென்றடைஞ்சா ஒரு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா சார், முதல்ல 150 ரூபா கட்டிட்டு இருந்தான் சார். இன்னைக்கு தமிழக அரசு நிர்ணயிக்கிற அளவு 70 ரூபா. இந்த 70 ரூபாயில கொடுக்கும்போது அவங்க ஹாப்பியா இருக்கிற சூழ்நிலை வருது. இந்த மாதிரி சூழ்நிலையில வரும்போது இந்த தமிழக அரசு இதன் மூலமாக பொதுமக்கள் இடத்திலே நல்ல பேர் எடுத்து விடும் என்ற அந்த ஒரே காழ்ப்புணர்ச்சியை தவிர வேறு எந்த விதமான ஏற்பாடும் இதுல வந்து ஏன் இந்த தடை செய்கிறார்கள் மத்திய அரசுன்றதுக்கு வாய்ப்பே எந்த காரணங்களும் எங்களுக்கு தெரியவில்லை. தொடர்ந்து பேசுவோம் சார். கோவையை சேர்ந்த யுவராஜ் என்ற நேயர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய காத்திருக்கிறார். யுவராஜ் சொல்லுங்க. சார், இப்ப டேஷ் சிஸ்டத்தை ஆபரேட்டர்களாகிய நாங்கள் மிகப்பெரிய அளவில் ஏன் வரவேற்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு டிடிஹெச் மாதிரி ஒரு தொழில்நுட்பத்திற்கு எங்களுக்கு டேஷ் அப்படிங்கிற சிஸ்டம் தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, நாடு வளர்ச்சி அடையணும்னா இன்னைக்கு கேபிள் டிவி சிக்னலை 1000 மெகாஹெர்ட்ஸ் சிக்னலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப டேஷ் சிஸ்டம்னு ஏன் கொண்டு வராங்கன்னா, அதை ஒரு 350 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 400 மெகாஹெர்ட்ஸ்க்குள்ள அதை கொண்டு வந்துட்டு மீதி வந்து இன்டர்நெட் பேண்ட்விட்த்தை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதனால என்ன ஆகுன்னா, தகவல் தொழில்நுட்பம் இன்னைக்கு டிவினால மட்டும்தான் நாட்டு மக்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. நாளைக்கு இன்டர்நெட்டோட பேண்ட்விட்த் இன்னைக்கு அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட்ல எதை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே அந்த பேஜ் ஓபன் ஆகுது. பட் இங்க வந்து நம்மளுக்கு டிலே ஆகுது. இது ஏன்னா நம்ம கிட்ட பேண்ட்விட்த் இல்ல. இப்ப இந்த மாதிரி பேண்ட்விட்த் கொண்டு வரதுனா ஒரு நாடு வளர்ச்சி அடையறதுக்காக கொண்டு வர திட்டம் தான் டேஷ் சிஸ்டம். அங்க சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த செட்டா பாக்ஸ் கடற்கரை காத்துனால மத்தனால எல்லாம் அழிஞ்சிடாது. ஏன்னா அப்படி பார்த்தா எல்லா வீட்லயும் டிவிடி இருக்கு, டிவி இருக்கு, மத்ததெல்லாம் இருக்கு. சோ டேஷ் தொழில்நுட்பம் எல்லாத்தாலையும் வரவேற்கப்பட்டது. என்ன அதுக்கு கொஞ்சம் டைம் தான் கேட்கிறோம். அந்த டைம்னால என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹாத்வேன்னு ஒரு கம்பெனி சென்னையில முதல்ல இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த கம்பெனியே கிடையாது, அடிச்சு ஒழிச்சுட்டாங்க. அது யார் ஒழிச்சாங்க அப்படிங்கறது அரசியல், அது வேற. இன்னைக்கு டேஷ் சிஸ்டம் வரும்போது ஒரு 3 இருந்து 4 கண்ட்ரோல் ரூம் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும், 4 சிக்னல் இருக்கும். அதனால கன்சூமருக்கு தரமான சிக்னலும் கிடைக்கும். அதே சமயத்துல அவங்க விலை கம்மியாகவும் எல்லா சேனல்களையும் பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இதனாலதான் டேஷ் சிஸ்டத்தை வரவேற்கிறோம். யுவராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. யுவராஜ், கெனடி, நான் உங்களிடம் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறேன். அதாவது இன்டர்நெட் போன்ற சேவைகளை வழங்குவதற்காகவே, இதனுடைய அலைவரிசையை குறைத்துக் கொடுப்பதற்காகவே டேஷ் சிஸ்டம் கொண்டு வரப்படுகிறது. இதனால் மக்களுக்கு மிகுந்த நன்மை என்று தெரிவித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? அதை தவிர உப்பு காற்று போன்றவற்றினால் இம்மாதிரியான செட் ஆப் பாக்ஸ்கள் பாதிக்கப்படாது என்றும் தெரிவிக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நிச்சயமாக உப்பு காற்றின் மூலமாக செட்டாப் பாக்ஸ்கள் பாதிக்கப்பட்டு நான் பார்த்ததில்லை. நான் வசிக்கும் இடம் கடற்கரை ஓரம் வந்து வசித்துக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டிலே என்னுடைய வாடிக்கையாளர் வீட்டிலே அப்படி ஒரு பிரச்சனை வந்ததாக நான் பார்க்கவில்லை. ஒருவேளை வீட்டுக்கு வெளியே இருக்கிற காரியங்கள், அதாவது ஒரு டிஷ் வைக்கிறோம் இல்ல மத்த மாதிரி ஒரு ஆண்டனா வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பழுதடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வீட்டுக்குள்ளாக நம்ம டிவிக்கு பக்கத்திலே வைக்க வேண்டிய ஒரு செட்டாப் பாக்ஸ், அதில் வந்து பாதிப்புக்குள்ளாவதற்கு வாய்ப்புகள் இல்லை. யுவராஜ் சொன்ன மாதிரி இது வந்து நம்ம தொழில்நுட்பம் வந்து நம்மை நாமே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு. அதாவது இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இல்லை, நம்முடைய இண்டஸ்ட்ரி, இந்த கேபிள் இண்டஸ்ட்ரியும் கூட நம்மை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இதை நாங்கள் முழுவதுமாக வரவேற்கிறோம். சென்னை மெட்ரோ கேபிள் டிவி ஆபரேட்டர் சங்கத்தின் சார்பிலே கடந்த 31ஆம் தேதி, அக்டோபர் 31ஆம் தேதி நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் கால அவகாசம் கேட்டது இந்த திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்பதற்காக அல்ல. இந்த திட்டம் அமல்படுத்துவதற்கு, சரியான முறையில் அமல்படுத்துவதற்கு கால அவகாசம் வேண்டும். அதாவது போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதற்கு அமல்படுத்த தேவையான காரியங்கள் இல்லை என்ற காரணத்தினாலே அதை தள்ளி வைக்கும்படியாக நாங்கள் நீதிமன்றத்தை அணுகினோம். நீதிபதி அதை விசாரித்து பொதுமக்கள் பிரச்சனை என்கிற காரணத்தினால் 31ஆம் தேதி நாம் கோர்ட்டுக்கு செல்லாமல் போயிருந்தால் அன்றைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வீடுகளிலும் இருட்டடிப்பாயிருக்கும் பொழுதுபோக்கு.
நாங்கள் அணுகி அதை கால அவகாசத்திற்கு உட்கொண்டு கால அவகாசம் கேட்டபடினாலே அதை கொடுத்தார்கள். இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த மாதத்துல வருகிற வாரத்தில் அதுக்கு அடுத்த வாரத்தில் அதுக்கு அடுத்த ஹியரிங் இருக்கிறது. அதில் நாம் என்ன எப்படி முடிவெடுக்க போறோம் என்று நாம் வர நாட்களை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தின் பிரகாரமாக யுவராஜ் சொன்னது போல நம்மை நாம் உயர்த்தி நம்மை அப்டேட் செய்வதன் மூலம் நிறைய காரியங்கள் மக்களுக்கு சென்றடைய வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இருக்க அனலாக் திட்டத்தில் அநேக காரியங்கள் செல்ல முடியாது. எப்படி ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு தொடர்ந்து பேசலாம். நெற்குன்றத்தைச் சேர்ந்த பாலகுருநாதன் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். பாலகுருநாதன், சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? வணக்கம் சார். பாலகுருநாதன், சொல்லுங்க சார். இப்ப சாதாரண மக்கள் கூட இப்ப நான் சாதாரணமா பாத்துட்டு இருக்கேங்க. இப்ப செட் ஆப் பாக்ஸ் மூலியமா பாக்கணும்னா அதோட கட்டண நிர்ணயமே இல்லாம இருக்கு. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க பாலகுருநாதன். நான் பாத்துட்டு இருக்கேங்க. இப்ப செட் ஆப் பாக்ஸ் மூலியமா போனாக்கா எல்லா ஃப்ரீ சேனல்ஸ் எதுவுமே வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய கம்மியா இருக்குமே கண்டி. சொல்லுங்க. ஒரு முதலாளித்துவத்தை ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்குங்க. ஒரு தனிநபர் வருமானத்தை அதிகப்படுத்தி மக்களை ஏமாற்றக்கூடிய விஷயமா தான் இருக்கு. பொழுதுபோக்குக்காக மட்டுமே தான் மக்கள் பாக்குறாங்களே கண்டி. அதனால மக்கள் ஆதாயம் அடையிறது அவங்களோட மன உளைச்சல இருந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்றதுக்காக தான் பாக்குறாங்களே கண்டி. முழுக்க தேவையில்லாத ஒரு விஷயங்க மக்களுக்கு. பாலகுருநாதன், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. சார், இவர் சொல்றது செட்டாப் பாக்ஸ் வந்தா அதனுடைய கட்டண நிர்ணயம் என்ன என்பது தெரியவில்லை என்கிற இது உண்மையான கருத்து. அதுக்கான கட்டண நிர்ணயம் செய்ய இன்றைக்கு வரைக்கும் இல்லங்க. சேனல் வரைக்கும் பொக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூட எதையும் இன்றைக்கு வரைக்கும். அதே மாதிரி ரெவென்யூ ஷேர் என்னன்றது பிக்ஸ் பண்ணல. எதுவுமே பிக்ஸ் பண்ணாத உடனே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணு அப்படின்றது மட்டுமே ஒரு குறிக்கோளா வச்சிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த டேஸை எதிர்ப்பவன் அல்ல. இந்த டேஸால எந்த அளவுக்கு இந்த சூழ்நிலை பிரயோஜனப்படாதுன்றத பேசிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கேபிள் டிவி அசோசியேஷன்ல நாங்க பழங்கால அசோசியேஷன், எங்கிட்ட சென்னை நகரத்தில் ஆபரேட்டர்கள் இருக்கிறது. நாங்க எல்லாரையும் அனுசரிச்சு போயிட்டு இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப சார் சொன்னாரு, கென்னடி சார், நான் கடலோர பகுதியில் இருக்கிறவன், என்கிட்ட செட்டப் பாக்ஸ் துரு பிடிக்கல, எதுவும் பாதிப்படையலன்னு சொல்லிட்டு. பட் என்கிட்ட நான் ஏராளமான செட்டப் பாக்ஸ் இப்போ அது ஒரு கடலோர பகுதிகளில் சிறிய பிரச்சனை. ஆனால் இது ஒரு டேஸ் என்பது ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம். அரசு இது டேஸ் என்பது வர வேண்டும், வரவேற்கிறோன்றது ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். அதற்கான இந்த கால அவகாசம் பத்தாது. ஒண்ணு, அடுத்து இதை முறைப்படியான ஒரு கட்டமைப்பு செய்துவிட்டு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நோக்கமே இல்லாத இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக தான் நாங்க திருப்பி திருப்பி இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம். மொழிய இதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. தெளிவாக தர வேண்டும் என்று மக்களுக்கு போகின்றது இருக்கிற சூழ்நிலை இருக்கிறது. இதன் மூலமாகத்தான் நாங்கள் டிடிஎச் எதிர்கொள்வதற்காக முடிவு வந்திருக்கிறது. டிடிஎச்ல கொடுக்க முடியாத பல வேல்யூ ஆடட் சேவைகள் எல்லாம் நாங்கள் கொடுக்க முடியும். அதன் மூலமாக டிடிஎச்சை புறந்தள்ள முடியும் என்ற அந்த ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. டேஸை வரவேற்கிறோம். ஆனால் டேஸுக்கான கால அவகாசம் பத்தாது, கட்டமைப்பு போதாது என்பதுதான் என் குற்றச்சாட்டு. அடுத்து பொதுமக்களுக்கு எந்தெந்த சேனல்கள் வேண்டும் என்று ஒரு தேவைப்படுகிறதோ அதை கொடுப்பதற்கு தமிழக அரசு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. அதற்கு லைசன்ஸ் வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த லைசன்ஸ் கொடுப்பதன் மூலமாகத்தான் எங்களுக்கு தன்னிறைவு ஒரு நிலை வரும். எங்களுடைய கண்ட்ரோல் ரூம் எங்களுடைய அப்படின்றது அரசுங்கும் போது பொதுமக்களுடைய நினைப்பு வரும். காட்டப்படாத சேனல்கள் எல்லாம் வெளியே வரும். அது ஒரு சூழ்நிலை, அது லாபத்தை படுத்தக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் தேவை என்பதற்காகத்தான் நாங்க இப்ப போராட்டம். நிச்சயமாக சார். அதற்கு முன்பாக திலீப் இருதயராஜ் என்ற நேயர் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் இருக்கிறார். திலீப், சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன? சார் வணக்கம் சார், நான் ஒரு கேபிள் ஆபரேட்டர். சொல்லுங்க திலீப். சார், இப்போ என்ன, இப்போ கேஷ் டேஷ் வரவேற்கிறோம். அது ஆக்சுவலா உண்மையாவே நல்ல ஒரு தொழில்நுட்பம், கண்டுபிடிச்சா ரொம்ப சந்தோஷம். அதை வரவேற்க ஆபரேட்டராகவும் மக்களும் வரவேற்கிறோம். ஆனா அரசும் சரி, எம்ஓக்களும் சரி, செட்டப் பாக்ஸ இலவசமா ஏதோ இலவசமா தராங்க. இது இலவசமா தருவாங்களா இல்லையா? இல்ல இந்த 1300 அந்த மாதம் கலெக்ட் பண்ற மாதிரி ஒரு கோரிக்கை தந்தா மக்களுக்கு தெளிவா இருக்கும். இன்னொன்னு, அதே போல இப்போ டேஷ் வரவேற்கனா இப்ப புதிய தலைமுறை இது போல முக்கியமான சேனல்லாம் ரொம்ப மெகாஸ் 86 மெகாஸ் மேல தர முடியாத பின்னால தராங்க. நிறைய மெகாஸ் நிறைய 500 சேனல் பார்க்கலாம். அது கம்பல்சரி அந்த மாதிரி செட்டப் பாக்ஸ் கேஷ் சிஸ்டம் டேஷ் சிஸ்டம் கம்பல்சரியா தேவை. அதனால வரவேற்கனால அது எந்த குறையும் இல்லை. அதே போல சில ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆபரேட்டர்னால என்னோட குறைய கேட்கிறேன். ஹோட்டல்ஸ்ல 120 ரூம்னா 120 ரூம்ல பாக்ஸ் வைக்கணும். ஹோட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் 120 பாக்ஸுக்கு 1,50,000 1,00,000 சில்லறையும் கொடுத்து அந்த பாக்ஸ் வாங்க போறதில்ல. அதனால எங்க மாதிரி ஹோட்டல் ஆபரேட்டர்களாம்
பெரிய குறையா இருக்கு. இதுக்கு அரசாங்கமோ இல்ல அதெல்லாம் எம்ஓஸ்கள் மொத்தம் 3 இருக்குன்றாங்க. இடையில இப்ப 2 உருவாயிருக்கு வந்து பேசியிருக்காங்க லைன் வேணுமானு. இந்த மாதிரி எம்ஓஸ்கள் அடிக்கடி உருவாகி மக்களுடைய பணத்துல இந்த ஒயரை வாங்கி அவங்களே செலவு பண்ணி பல லட்சம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் ரூம் உருவாக்கி இது இந்த பணத்தை எல்லாம் மக்கள் ஏழை மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணலாம். பேசாம ஆளுக்காக எம்ஓஸ் தொடங்கத்தோட தெளிவான ஒரு எம்ஓஸ் சென்னைக்கு போதும் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பாக வைக்கிறோம். அரசாங்கம் தமிழ்நாடு கேபிள் கார்பரேஷன் ஒரிஜினலா இருக்க போதா அட்லீஸ்ட் அது வேணா அதுக்காக ஒத்துழைப்பு தரோம். ஆபரேட்டர் எல்லாமே ஒண்ணு சார் நாங்க ரெடியா இருக்கோம். ஆனா எம்ஓஸ்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாலும் யாராவது ஒரு எம்ஓஸ்க்கு ஸ்ட்ராங்கான மிக அருமையா இருக்க எதிர்பார்க்கிறோம். மக்களுக்கு தெளிவான சிக்னல் தரதுக்கு கேஷ் சிஸ்டம் வரவேற்கிறோம். இதோட ரேட்டை மட்டும் ஒண்ணு விலையை குறைக்கணும், இல்ல இன்னொன்னு அதை தவணை முறையில் தரும்போது முடிவு பண்ணணும். இன்னொன்னு சார் இந்த பே சேனலுக்கு 100 ரூபாய் பிளஸ் அதிகபட்சம் 10 ரூபாய் மக்கள் கிட்ட வாங்கலாம். இது பொழுதுபோக்கு தொலைக்காட்சிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு. அதுக்காக மக்கள் வந்து ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் பார்க்கணும் அவசியம் இல்ல. சென்னையை பொறுத்த வரைக்கும் சராசரி வருமானத்திலும் ஏழை மக்கள் தான் ஜாஸ்தி. வருமானம் இருக்கிறவங்க 4 ரூபாய். உங்களுடைய பல நல்ல கருத்துக்களை, கவனிக்கத்தக்க கருத்துக்களை தெரிவித்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இது குறித்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு விவாதம் தொடரும்.